உலகத்திலேயே பெரிய இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஃபோர்ஸ் தான் அது. அவங்க டெல்லியில ஒரு கிரிமினல் பிஹேவியர் கேம்ப் நடத்தினாங்க. இதுக்கெல்லாம் தகுந்தால் நான் தான் அவங்க முடிவு பண்ணிருக்கலாம். அதனால கேம்ப் டைரக்டரா என்ன தேர்ந்தெடுத்தாங்க. உண்மை இன்னும் சொல்லணும்னா இந்த மாதிரி பலவிதமான கார்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் மேஜிக் பண்றவன் கூட சொல்லலாம். அதனாலதான் நீ என்னை இப்ப கிளீனா குறவழியில பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்க. பட் ஒன் திங், இது பாத்தியா, இது மற்ற கார்டு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து போடுங்க, அதை கடல்ல தூக்கி எறிஞ்சாலும் சரி, இந்த கார்டு என்னை காப்பாற்றும். இதை வச்சே நான் வெளியே வருவேன், ஒரு குழந்தை தாயோட மடியில வந்து உட்கார்ற மாதிரி. இது ஒரு ஹம்பிள் சிம்பிள் கார்டு, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் சீலோட ஒரு மரியாதைக்குரிய கார்டு. இதுல குறிப்பிட்டிருக்கிற ஆள் தான் நான், த ப்ராப்பர் மேன். மற்றதெல்லாம் கிளைகள் தான், உப கிளைகள்னு கூட சொல்லலாம். மெனி ஃபேஸஸ். யூ சைக்காட்டிஸ்ட்னு சொன்னா போதாது, நமக்குள்ள சொல்லும்போது த சைக்காட்டிஸ்ட் தான் சொல்லணும். த சைக்காட்டிஸ்ட் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியா. உண்மைதான், உன்னோட ஃப்ரெண்ட் சுனி சேகரை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரொம்ப சர்வ சாதாரண மனோ தத்துவ டாக்டர் தான் நான். நான் எதுக்காக உன் ஃப்ரெண்ட் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நீ என்கிட்ட கேட்டல. இட் இஸ் நாட் தட் அமெச்சூரிஸ்ட் அண்ட் கேஷுவல். தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு சைக்காட்டிஸ்டா நான் அந்த பொண்ணை கிட்டத்தட்ட 16 தடவைக்கு மேல சந்திச்சிருக்கேன். ஒரு பேஷண்ட் கிட்ட ஒரு சைக்காட்டிஸ்ட் நடத்தின 16 விதமான செஷன்ஸ். சொல்லுங்க, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இதுதான். அவங்க குடும்பத்துல உள்ளேயோ வெளியேயோ நடக்க கூடாத ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னாச்சுன்னு சொல்றீங்க? தெரியல, ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். அதை நிரூபிக்கிறதுக்கான முயற்சியில தான் இப்ப நான் இருக்கேன். சில நேரத்துல என்னோட ஜட்ஜ்மெண்ட் தப்பா கூட போகலாம். அவ்வளவு பெரிய பிரச்சனைனா நீங்க எப்படி அவ கூட ரொமான்டிக்காவும் ஜாலியாவும் சந்தோஷமாவும் பேசிட்டு இருக்கீங்க? சென்சிபிள் கொஸ்டின். ஆனா அங்கதான் மனசுங்கிற மகா மாயைய அழகான ஏதோ ஒரு புகை மூடி மறைச்சு வச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதுவரைக்கும் நான் எடுத்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சரி, நடவடிக்கையிலையும் சரி, ஒரு ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கு. நடந்தது என்ன, அதை பத்தின ஒரு தெளிவான உருவம் அவகிட்ட இல்லை. திடீர்னு ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்குவா, அது ஒரு விதமான ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியர். சில நேரத்துல ரொம்ப நார்மலா இருப்பா. அந்த நார்மலா இருக்கிறது தான் ஒரு சைக்காட்டிஸ்டா எப்பவுமே குழப்புற ஒரு விஷயம். அதுக்காக நான் குழம்பிடவும் மாட்டேன், மர்ம முடிச்சுகளை ஒவ்வொன்றா அவுக்கணும். என்ன பிடிக்கலையா? பிடிக்கும், எனக்கு தெரியும். பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். அப்புறம் எதுக்கு எனக்கு தெரியாம என்ன போட்டோ எடுத்தீங்க? அப்புறம் எதுக்கு நான் போன பீச்சுக்கும் ஷாப்புக்கும் என் பின்னாடியே வந்து பாத்துட்டு இருந்தீங்க? ஏன் இப்படி விளையாடுறீங்க? ஓப்பனா சொல்லு, பிடிச்சிருக்குன்னு சொல்லு. பிரியா, கூல் டவுன், உட்கார், நாம பேசலாம். வேண்டாம், தப்பிக்க பார்க்காதீங்க. இனிமே என்ன ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. என் முகத்தை பார்த்து சொல்லு, யாரு பிடிக்கும்? என்ன இல்லனா யாரு பிடிக்கும்? அவளையா, அந்த மாலதியவா? நீ இப்படி எல்லாம் பேசினா நான் என்ன சொல்றது? நீ உட்கார், பேசலாம். வேண்டாம் வேண்டாம், நான் போறேன். எனக்கு உங்களை பார்க்க பிரியா நில்லு. I hate you. பிரியா நில்லு. பிரியா டேய் நில்லு. டேய் வேண்டாம், ட்ரை பண்ணாத, நான் கொண்டு போய் விடுறேன். டேய் பிரியா, பிரியா சொன்ன கேளு, நிறுத்து. பிரியா, பிரியா வண்டியை நிறுத்து. பிரியா சொன்ன கேளு. வண்டியை நிறுத்துன்னு சொன்ன பிரியா, சொன்ன. பிரியா பிரியா, ஏன் இப்படி வேகமா ஓட்டுற? சொன்ன கேளு. பிரியா ப்ளீஸ் ப்ளீஸ், சொன்ன கேளு, வண்டி நிறுத்த. ஸ்டாப் பிரியா, சொன்ன கேளு. வேண்டாம் பிரியா. No.
நோ. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நெத்தியில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்கு. வண்டி இடிச்சதுனால கொஞ்சம் ஷாக். நாளைக்கு சரியாயிடும். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நல்ல வேளை, ஒரு பெரிய ட்ராஜடியிலேருந்து தப்பிச்சோம். தேங்க் காட். பார்த்திபன், அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்த மாத்திரையெல்லாம் கரெக்டாக தானே கொடுத்துட்ருக்கீங்க? கொடுக்குறோம் சார். முதல்ல கொடுக்கும்போது தூக்கி எரிஞ்சிட்டா. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அவளுக்கே தெரியாமல் ஜூஸில் கலக்கி சித்தி இப்போ கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால பிரச்சனை எதுவும் தீந்துராது. அந்த பிரச்சனை தலைக்கு மேலே போகிறதுக்குள்ள நாம் சில நடவடிக்கை எடுத்தாகணும். நீ இதுவரைக்கும் என்கிட்ட சொன்ன விஷயங்களை வச்சு அவள் இயற்கைக்கு மாறாக வயலண்ட் ஆகிற விஷயத்தையும் எக்ஸைட் ஆகிற விஷயத்தையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. ஓகே சார். அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் குடும்ப வீட்டில் வச்சு அவள் என்ஆர்வியோட பொண்ணை அடித்ததை சொன்னல, உங்கள் வீட்டு பொண்ணுக்கும் அந்த டிரைவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவன் அன்னைக்கு வேலையை விட்டு விரட்டி அமைச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு நாள் அழுதுகிட்டே வந்தாங்க. கோயம்புத்தூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன பாலு அதுக்கப்புறம் அங்கே வரவே இல்லையா? நான் முதல் தடவை உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அந்த பொம்பளை தான் நினைக்கிறேன் அழுதுகிட்டே போனது. சரி, இன்னொரு விஷயம், அந்த என்ஆர்வியோட பொண்ணு தீனால, அந்த பொண்ணு அந்த டிரைவர் பையனை மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? அவளுக்கே தெரியாமல் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் பஸ் அங்கே இங்கே நிறுத்தி வர்றதுனால வீட்டுக்கு வரும்போது ரொம்ப லேட் ஆகும். இப்போ பாலோட அருமை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிரைவர்ஸ் எத்தனை பேர் வேணால் கிடைப்பாங்க, ஆனால் வீட்டுக்கு நம்பிக்கையான ஒருத்தர் கிடைக்கணும்ல. அவன் எங்கேயோ போயிருக்கிறதா சொன்னாங்கல்ல, ஒருவேளை வருவான்னு நினைக்கிறேன். அப்படி வந்தான்னா தாத்தா கிட்ட அவனை சேர்த்துக்காங்கன்னு நானே சொல்லுவேன். இல்ல, அவ்வளவு சீக்கிரம்லாம் வரமாட்டான். உனக்கு எப்படி தெரியும்? மறைக்காம சொல்லு, உனக்கு அவனை பிடிக்குமா? உனக்கு மட்டும் அவனை பிடிச்சா பத்தாது, அவனுக்கு உன்னை பிடிக்கணும்ல. அன்னைக்கு அவனை விரட்டி விட்டதுக்கு அப்புறம் அவன் வரவே இல்லையே. வந்திருந்தாங்க. சும்மா போய் சொல்லாத. கோவில் திருவிழா அன்னைக்கு வந்தாங்க, போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு. ஓ, அப்போ அவனுக்கு அந்த அளவுக்கு மரியாதை தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எங்க போறதா சொன்ன உங்ககிட்ட? கோயம்புத்தூருக்கு. அட்ரஸ் இருக்காமா உங்ககிட்ட? அங்க போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணானா? அதுக்கப்புறம் உன்னை அவன் கான்டாக்ட் பண்ணவே இல்லை? இல்ல. which means it's a clear case of man missing. சரி, அதை விடு. இப்போ நமக்கு முக்கியமாக தேவை, பிரியாக்கு ஏற்பட்டிருக்கிற மானசீக பிரச்சனையிலேருந்து அவளை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு அவள் மனசுக்குள்ளே போய் பார்க்கணும். ஒன்று ஏதாவது குறுக்கு வழியில் இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். அவகிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சந்திச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான விஷயம். அதை சொல்ல தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு என்ன சஸ்பென்ஸ்? சொல்லு. அதை இப்படி கண்ட இடத்துல வச்சு கேஷுவலா சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு இடம் இருக்கு இந்த காலேஜ்ல. எங்க தெரியுமா? தோ அந்த மரத்தடியில. வேலண்டைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. காலேஜ்ல எல்லா லவ்வர்ஸோட புகலிடம் இதுதான். இங்க வச்சுதான் நானும் சொல்வேன். உங்க மேல எனக்கு இருக்கிற அதுக்குதான் என் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்லணும். அதுக்கு நீ எதுவும் தப்பு செய்யலையே. யார் சொன்னாங்க? நிறைய தப்பு பண்ணிருக்கேனா? பொறுத்துக்க முடியாத தப்புகள். ஒரு முறை என்ஆர்வி அங்கிள் கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டேன். கல்லால அடிச்சேன். தப்பு தானே அது? அப்புறம் பயங்கர கோவம் வந்தப்போ மாலத்தியை நான் ரொம்ப திட்டிட்டேன், அடிச்சிட்டேன். தப்பு தானே அது? அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. For more updates, like
comment, subscribe to our channel.